வணக்கம். இந்த பூமியில மனுஷனா பிறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த பாக்கியம் பண்ணியிருந்தாதான் அந்த கடவுளை வேண்டிக்கிற சக்தி நமக்கு இருக்கு. அதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில இருக்க போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை மட்டும் அவன் ரகசியமா தான் வச்சிருக்கான். அது மட்டும் தெரிஞ்சதுதான் இந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமா உங்க எதிர நான் இருந்து பேசிட்டு இருக்க முடியுமா? முடியாதுதான். அப்படி இருக்கும்போது நாம இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல சந்தோஷமா நிம்மதியா எல்லோரையும் அன்பு பாராட்டிட்டு எல்லாரையும் அரவணைச்சுட்டு இருந்தாக்க எவ்வளோ நல்லது. அதை விட்டு பொறாமை, வஞ்சகம், எதிர்ப்பு இதெல்லாம் தேவையே இல்லையா? நம்ம இருக்கிற வரைக்கும் ஒருத்தர நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை, வார்த்தைகள். இப்பதான் நமக்கு கம்யூனிகேஷன்ல எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லாத போது நம்ம பாட்டி அம்மா அவெல்லாம் எல்லா உறவுக்காரோடையும் சரி, நண்பர்கள் வாழ்ந்தோடையில அவ்வளோ கான்டாக்ட்ல இருந்திருக்கா. நேரையே அப்பப்போ போய் பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கா. நமக்கு இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகி இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கைக்குள்ள அடக்கமா இருக்கும் போதே நம்மளால இந்த உறவுகளையும் நட்பையும் நம்மளால தக்க வச்சுக்க முடியலனாக்கா என்ன வாழ்க்கை இது இல்லையா? ஸோ இருக்கிற காலத்துக்குள்ள ஒருத்தருக்கு அன்பு பாராட்டிட்டு சந்தோஷமா வாழலாமா? வாழலாம். நன்றி.